ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் எவ்ரிவன். ஸோ மெக்சிகோவில் பிப்ரவரி 9ஆம் தேதி ஒரு விசித்திரமான ஒரு மீன் வந்து கரையொதுங்குச்சு கடல்ல இருந்து. ஓகேவா? ஸோ அந்த மீன் வந்து இது வரைக்கும் யாரும் அதிகமாக கண்டிராத ஒரு மீன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பாம்பு மாதிரி இருக்கிற ஒரு மீன் அது. ஸோ அந்த மீனை வந்து டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மீன் எதுக்காக கரையொதுங்கி இருக்கும், அந்த மீனோட ஹிஸ்டரியை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வெங்கட்வின் அண்ட் திஸ் இஸ் மிஸ்டரிஸ் அண்ட் மித்தாலஜிஸ் பார்ட் 2 தி டூம்ஸ்டே ஃபிஷ். இந்த டூம்ஸ்டே ஃபிஷ்ஷோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓர் ஃபிஷ், OARFISH, ஓர் ஃபிஷ். இது பார்க்க நீட்டமான ஒரு பாம்பு மாதிரி இருக்கும், ரொம்ப மெல்லிசாக தான் இருக்கும். முன்னாடி இருந்து பார்த்தோம்னா அதோட தலை மட்டும்தான் நமக்கு தெரியும். பார்க்கும்போது இது ஏதோ ஒரு சின்ன மீன் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு நினைப்போம். ஸோ அப்படி நமக்கே இப்படி தெரியுதுன்னா மற்ற மீன்களுக்கு அது இருக்கிறதுல சின்ன மீனாக தான் தெரியும். அந்த மீன்கள் வந்து இது பக்கத்தில் வரும்போது இந்த மீன் வந்து அதை வேட்டையாடிடும். ஓகேவா? இந்த ஓர் ஃபிஷ் வந்து வேட்டையாடிடும். இதை ஏன் டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் மெசஞ்சர் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஜாப்பனீஸோட மித்தாலஜியில் 17th century ஜாப்பனீஸ் மித்தாலஜியில் இந்த மீனை பற்றி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் மெசஞ்சர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு இயற்கை சீற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு சொன்னால் இந்த மீன் வந்து கரையொதுங்கி நமக்கு மெசேஜ் சொல்லும், அதை தெரியப்படுத்தும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எப்போ வந்து திரும்ப இந்த மித்தாலஜியை நம்ப ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2011 ஜப்பானில் டோஹோக்கு ரீஜியனில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த நிலநடுக்கம் ஒரு 6 நிமிஷம் தான் இருந்திருக்கு. இருந்தாலும் அந்த 6 நிமிஷத்தில் ஒரு சுனாமியை கிளப்பி அந்த ரீஜன் மொத்தத்தையும் தரமட்டமாக்கிருச்சு. கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு முன்னாடி இந்த டூம்ஸ்டே ஃபிஷ், அதாவது ஓர் ஃபிஷ் வந்து கரையொதுங்கி மெசேஜ் சொல்லியிருக்கு அப்படின்ட்டும் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து தான் இது நிஜமாலுமே ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் மெசஞ்சர் அப்படின்ட்டு சொல்லிட்டு ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ரூவ் மீன்ஸ் சயின்டிஃபிக்கலாக எதுவும் ப்ரூவ் ஆகலை, எல்லாம் ஒரு மித்தாலஜி தான். ஓகேவா? ஏன்னா முன்னோர்கள் எது செஞ்சாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் செஞ்சுருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்மளையும் செய்ய சொல்லிட்டு போயிருப்பாங்க. இது இப்படி இருக்குன்னா இதை நீ செய் அப்படின்ட்டு சொல்லிட்டு இது குறிப்பு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ நம்புறதும் நம்பாததும் நம்ம இஷ்டம் தான். நிறைய பேர் நம்ப மாட்டீங்க, நிறைய பேர் அதுலேயே மூழ்கி போயிருப்பீங்க, அதுவும் தப்பு தான். ஸோ எதாக இருந்தாலும் லெவலாக இருக்கணும், அவ்வளோதான். நம்ம கையில் தான் இருக்குது அதெல்லாம். ஸோ இந்த மீன் வந்து மெக்சிகோவோட பெசிபிக் கோஸ்ட்டில் கரையொதுங்கி இருக்கு. ஓகேவா? இந்த ஓர் ஃபிஷ் வந்து மெக்சிகோவோட பெசிபிக் கோஸ்ட்டில் கரையொதுங்கி இருக்கு. ஆனால் இந்த எர்த்குவேக் வந்து நான் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன், பயங்கரமான எர்த்குவேக் வந்துச்சு மியான்மர் அண்ட் தாய்லாண்டில் 7.7 மேக்னிடியூடு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். அதை இந்த மியான்மர் தாய்லாண்டு எர்த்குவேக் பற்றி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ இது நிஜமாலுமே ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் மெசஞ்சர் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். எவ்ரிதிங் இஸ் அபவுட் ஜென்ரல் நாலேஜ். ஜென்ரல் நாலேஜ் இருந்தால் நீ எதுக்கும் உருப்பட மாட்டான்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. ஓகேவா? ஜென்ரல் நாலேஜ் அதிகமாக இருக்கிறவங்க தான் நிறைய பேர் நல்லா இருந்திருக்காங்க. ஆக்சுவலி ஜென்ரல் நாலேஜ் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டன் அமைக்கி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட் பிரவீன். நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய்.